வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நித்யானந்தா ரஞ்சிதா எப்படி மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் உலக அளவில் பாப்புலர் ஆனாங்க, நித்யானந்தா எப்படி மிகப்பெரிய ஒரு சத்குருவா, ஒரு சாது சீடரா, ஒரு சாதுவா மாறினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பிரம்மானந்தா, அதுக்கப்புறம் சத்குரு, அப்புறம் நித்யானந்தா போன்ற பல துறவிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும், எல்லா துறவிகள் மேலேயும் ஏதாவது ஒரு சர்ச்சையான நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா பிரம்மானந்தா பல அரசியல் தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், முதல்வராக இருந்த பல தலைவர்கள் அவர்கிட்ட போய் ஆசி வாங்கினாங்க. நாக்கிலிருந்து லிங்கத்தை எடுப்பார், கையிலேருந்து விபூதியை அடித்து வீசுவார் போன்ற பல சித்து வேலைகள்லாம் மிக பிரபலமாக இருந்தவர். அவர் ஒரு பாலியல் புகாரில் சிக்கி கடைசி வரையும் தன் வாழ்நாள் இறுதி வரை சிறைச்சாலையிலே இருந்து செத்தே போனார் பிரம்மானந்தா சாமியார். அவர்கிட்ட இருந்த பல கோடி சொத்துக்கள் அங்கே வேலை பார்த்த பல்வேறு நபர்களால் பிரித்து செல்லப்பட்டது அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. பிரம்மானந்தா ஒரு பாலியல் சாமியார் அப்படிங்கிற லெவலுக்கு போனார். சரி, ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சத்குரு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஈசா யோகா மையம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. கோயம்புத்தூரில் இருக்க முக்கால்வாசி காடுகளையும் மலைகளையும் தோட்டங்களையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் சர்ச்சை உருவாச்சு. கோவை மாவட்ட ஆட்சியர் பல முறை சத்குருக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. பல்வேறு கட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறையா சத்குருனால் உருவாகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கார். அடிக்கடி அவர் இந்திய பிரதமர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்திய ஜனாதிபதி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்திய எலெக்ஷன் கமிஷனோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஸோ இது போன்ற அரசியல் பின்புலம் கொண்ட நபராக இருக்கனால அவர் மேலே இருக்கிற சில வழக்குகள், சில பிரச்சனைகள் தொடர்ந்து அமைதியாகவே தூங்கி கொண்டிருக்கிறது. ரைட், ஓகே. மூணாவது நம்ம பார்க்க போகிறது யாரு கேட்டிங்கன்னா, நம்ம நித்யானந்தா ரஞ்சிதா ஜோடி தான். சன் டிவிக்காரன் எப்படி பெரிய பணக்காரன் ஆனான்னா, அது கண்டிப்பாக நித்யானந்தாவோட வீடியோவை திரும்ப 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 போட்டு தான் பெரிய பணக்காரன் ஆனா அப்படின்னா அது 100% உண்மை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியில் நித்யானந்தாவோட ஒரு வீடியோ, ரஞ்சிதாவும் நித்யானந்தாவும் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வைரலாகி இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து பக்த கோடிகளையும் நித்யானந்தோட சிஷ்ய எல்லாத்தையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாச்சு. அவருக்கு வழக்கு பதிவு செஞ்சாங்க, பல்வேறு கட்ட சோதனைகள்லாம் நடத்தினாங்க. ஆனாலும் அவர் ஜாமீன்லேருந்து வெளியில் இப்போ அவர் கைலாசா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீவை விலைக்கு வாங்கி மிகப்பெரிய ஒரு அதிபராக, மிகப்பெரிய பிரதமராக, மிகப்பெரிய குடியரசுத் தலைவராக அந்த நாட்டுக்கு தலைவனாக இருக்கார். முழுக்க ரஞ்சிதாவோட கண்ட்ரோலில் தான் இன்னமும் இருக்கிறாரு. அப்பப்போ யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் தோன்றி பக்த கோடிகளுக்கு ஆசி வழங்கிட்டு வர்றாரு. இது உண்மையிலுமே மிக விசித்திரமான ஒரு செயலாக இருக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே எந்த ஒரு துறவியுமே இந்தியாவிலேருந்து வெளியில் தப்பிச்சு ஓடலை. ஆனால் நித்யானந்தா வித்தியாசமான நபராக இருக்கார். இந்தியாவிலேருந்து குற்றச்சாட்டில் சிக்கி சின்ன பின்னமாக சீரழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் தருவாயில் இருக்கும் பொழுது அவருக்கு யாரோ ஒரு சொன்ன அறிவுரையின் மூலமாக இந்தியா விட்டு வெளியேறி, ஏன்னா அவர் கண்டிப்பாக நீரவ் மோடி, அதாவது பல வங்கிகளில், இந்திய வங்கிகளில் கொள்ளையடிச்சிட்டு பணத்தை கொண்டுட்டு போன நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா, மெகுல் சோக்சி, ஸோ இது போன்ற பல கூட்டாளிகளோட தொடர்பு வச்சுருந்தவர் தான் நித்யானந்தா. அது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட ஐடியா படி, அவங்களோட கருத்துப்படி அவங்க எப்படி இந்தியாவில் கொள்ளையடிச்சிட்டு பல லட்சம் கோடிகளை சுருட்டிக்கிட்டு இந்தியாவை விட்டு வெளியில் தப்பிச்சு ஓடினாங்களோ, அதை போல் அவங்கள போலவே நித்யானந்தம் பல கோடிகளை சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். ஓடி போய் தனியாக கைலாசா அப்படின்னு ஒன்றும் இல்லை. பிரதமர் லட்சத்தீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானுச்சு. பனாமா, அதாவது பார்த்திங்கன்னா லட்சத்தீவுகள், அந்த தீவில் போய் இறங்கி லேண்ட் ஆகி இவ்வளோ வளங்கள் இந்த சுற்றுலாத்தலங்களாக இருக்குது. இங்கே அனைத்து
நாட்டினரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு கைலாசா தீவு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் சொல்கிறாங்க லண்டன் தீவோடு சேர்ந்தது கைலாச தீவுங்கிறாங்க. சில பேர் தென் அமெரிக்காவை சேர்ந்தது கைலாச தீவுங்கிறாங்க. சில பேர் ஆஸ்திரேலியா கண்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமையான வளங்கள் நிறைந்த தீவு தான் கைலாசம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே கைலாசம் எங்கே தான் இருக்குது? இல்லை சில பேர் சொல்கிறாங்க சிவலோகத்தில் இருக்குது கைலாசம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலுமே சிவலோகத்தில் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை. அல்லது நிலவை போன்ற ஒரு தனி தீவுங்கிறாங்க, தனி கோள் அப்படிங்கிறாங்க. அல்லது ஒரு சூரியனை போல் தனி ஒரு கோள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகையான கருத்துகள் யூகங்கள் வெளியாயிட்டே இருக்குது. ஆனாலும் நித்யானந்தாவை இன்னும் இந்திய உளவுத்துறையாலும் இன்டர்போல் உளவுத்துறையாலும் இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய புதிராக இருக்குது. நித்யானந்தா வாழ்க்கையில் நாம் சந்தித்த இந்த நடைமுறையில் இந்த சமகாலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி. அவரை இயக்குறது ஒரு பெண், ரஞ்சிதா அப்படிங்கிற பெண் அப்படிங்கிறத நினைக்கும்போது உண்மையுமே தமிழர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, நித்யானந்தாவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவளோடு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது தகவல் நித்யானந்த சம்பந்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கைலாசாவுக்கு ஏதோ ஃப்ளைட் விட போகிறாங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசு கைலாச அரசோட பேசிக்கிட்டு இருக்கதா ஏதோ ஒரு தகவல் பரவுது, என்னன்னு தெரியலை. அப்படி ஒரு வேளை ஃப்ளைட் விட்டாலும் அந்த தகவலையும் நம்ம சேனலில் பதிவிடுறோம். Thank you friends.